ஊர்சந்தை நேயர்களுக்கு வணக்கம். ஸ்நாக்ஸ் சீரீஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது சேமியா, மில்லட் சேமியா. அதை வச்சு ஒரு டிக்கி பண்ண போகிறோம், ஆலு டிக்கி பண்ண போகிறோம். அதாவது சேமியா ஆலு டிக்கி. டிக்கிங்கிற வேர்டு ஆரிஜின் இந்தியன் ஆரிஜின் தான். அதாவது எது வெஜிடபிள்ஸையோ இல்லை எதையாவது கூட ஏதாவது பைண்டிங் ஏஜென்ட்டாக மாவு எதையாவது போட்டு அதை ரவுண்டாக தட்டி அதை ஃப்ரை பண்ணுறது இல்லை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் டிக்கி. இது இந்தியன் ஆரிஜின் தான். இப்ப நான் குதிரைவாலி சேமியா அதை வெந்து வச்சிருக்கேன். இது ஊர் சந்தையில வாங்கின குதிரைவாலி சேமியால பண்ணினது. இது ஸோ இங்க நிறைய எல்லா வரகரிசி சேமியா, குதிரைவாலி சேமியா, இது குதிரைவாலி சேமியா, இது சாமை, கேழ்வரகு, வரகு எல்லாத்துலயுமே அவங்களோட சேமியா இருக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவசரத்துக்கு லெமன் சேமியா, தேங்காய் இல்லை வெஜிடபிள்ஸ் எது வேணா போட்டு பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த குதிரைவாலி சேமியா வச்சு நான் டிக்கி பண்ண போறேன். அந்த குதிரைவாலி சேமியாவை நல்ல ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சேமியா எடுத்து அதை நல்லா கொதிக்கிற வெந்நீர்ல ஒரு 5 minutes போட்டு வெந்து அதை வடிகட்டி வச்சிருக்கேன் இங்க நல்ல. இப்போ அது கூட வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு ஸ்பூன் பூண்டு பொடியாக நறுக்கினது, காரத்துக்கு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், இஞ்சி நம்ம தேவைக்கு ஏற்ப, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, நான் கொஞ்சம் முருங்கைக்கீரை பறித்து அதை நல்ல வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், உடம்புக்கு நல்லதுன்ட்டு. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸில் பசங்களுக்கு நம்ம கொடுக்கறதுனால அதில் எல்லாமே ஃபேட், கால்சியம், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கோம் குழந்தைங்கள. முருங்கைக்கீரை கொஞ்சம், அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் அதுவும் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு. உப்பு தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அதை யூஸ்வலாக இந்த மாதிரி டிக்கி, அதுக்கப்புறம் கட்லெட்ஸ் அதெல்லாம் பண்ணும்போது பைண்டிங் ஏஜென்ட்டாக கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு இல்லை அரிசி மாவு போடுவாங்க. நான் ஊர் சந்தையில் வாங்கின நவதானிய மாவு, அதாவது இந்த நவதானிய மாவு சாமை, திணை, வரகு, குதிரைவாலி, கம்பு, ராகி, பாசி பயிறு, கருப்பு உளுந்து, கோதுமை எல்லாம் சேர்ந்து செஞ்ச வறுத்த மாவு இது. ஸோ இந்த மாவை ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் ரெண்டு to 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாய்ஸ்சர் இல்லாமல் இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்காது, அதுக்காக தான். எல்லாம் போட்டு நல்லா சேர்த்து நல்லா பசையணும். அதை இந்த மில்லட் சேமியா இருக்குது, ப்ளஸ் முருங்கைக்கீரை வேற போட்டிருக்கேன். நவதானிய மாவு நல்ல ஒரு 3 ஸ்பூன் ஹீப் ஸ்பூன் போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்தாலுமே தப்பு இல்லை. ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு தான் அப்படின்னு இல்லை, ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் கூட அடிக்கடி லாங் கேப் கொடுக்கக்கூடாது, இன்பிட்வீன் ஏதாவது சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க இல்லையா டாக்டர்ஸ். அந்த மாதிரி ஈவினிங் காஃபி கூட கொடுக்கலாம். இது ரெடியாக இருக்குது. இப்போ இதை டிக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போது ரவுண்டாக கையில் கொஞ்சம் லேசாக க்ரீஸ் பண்ணிவிட்டு மறிச்சுன்னு நம்ம இஷ்டம் தான், சைஸ் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை போடலாம், இல்லைன்னா உங்ககிட்ட ஸ்வீட் கார்ன் இருந்ததுன்னா ஸ்வீட் கார்ன் போடலாம். பிரெட் க்ரம்ஸ் போட்டதுனால மைல்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும்.
பச்சை மிளகா தான் போடணும்னு இல்லை, காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் காயட்டும். காஞ்ச உடனே எண்ணெயை விடுவோம் அதில். இப்போ பேன் நல்லா சூடாயாச்சு. இதையும் நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. நான் எல்லாத்துக்குமே ஃப்ரை பண்ணுறதுக்கு செக்கு கடலெண்ணெய், உரிச்சந்த செக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஏர் ஃப்ரையர் இருக்கிறவங்க ஏர் ஃப்ரையில் கூட வச்சு பண்ணலாம். மேலே லேசாக ஆயிலை வந்து கோட் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சு கூட எடுத்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, நல்லாயிருக்கும். ரொம்ப டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணலாம். நல்லா புகை வந்தாச்சு. இப்போது இந்த டிக்கீஸை ஒன்று ஒன்றா போடுறேன். அதில் அந்த முருங்கை கீரை வந்து பச்சையாக இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் இந்த கபாப் பண்ணும்போது கூட நான் வந்து வெந்த கொண்டக்கடலை போட்டேன் இல்லையா, நீங்கள் அதுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க போறீங்கன்னா இதே மாதிரி பிரெட் க்ரம்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணினா இன்னும் கொஞ்சம் நல்ல டைட்டாக இருக்கும். அது வந்து எண்ணெயில் வந்து அது பிரியாமல் நல்லா வரும். அது வந்து நான் அது ஹெல்த்தியாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால கொண்டக்கடலையை போட்டேன் அதில். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக போட்டு எடுக்கணும். ஸோ முருங்கைக்கீரை, சேமியா இது எல்லாமே வந்து குழந்தைங்க வந்து முருங்கைக்கீரை இன்னைக்கு கூட்டு பண்ணேன் இல்லைனாக்கா சேமியா உப்புமா பண்ணேன்னா கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டாங்க, ஈவினிங் டிஃபன். இந்த மாதிரி இதில் நம்ம பண்ணி கொடுத்தோம்னாக்க ஒரு டிக்கின்னு ஒரு பேரையும் வச்சு கொடுத்துட்டோம்னாக்க சாஸை வச்சு கொடுத்தா சத்தம் போடாமல் சாப்பிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் இதில் கிடைச்சிருது. அவ்வளோதான், நல்ல மொறுமொறுன்னு எரியில் கோல்டன் ப்ரௌன். இந்த முருங்கைக்கீரையும் சேர்ந்து அழகாக ரோஸ்ட் ஆகிருக்கு. ரெடி ஆயாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எடுத்துடலாம் நம்ம. குதிரைவாலி சேமியா, முருங்கைக்கீரை, உருளைக்கிழங்கு எல்லாம் வச்சு செஞ்ச சேமியா டிக்கி ரெடி.